முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீது 1999ஆம் ஆண்டு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் 2 பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக அறிவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உதயன் என்று அழைக்கப்படும் வேலாயுதன் வரதராஜா மற்றும் சந்திரா ஐயர் ரகுபதி சர்மா ஆகியோரே இந்த வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்டுள்ளனர். உதயன் என்றழைக்கப்படும் வேலாயுதம் வரதராஜாவிற்கு 290 வருட கடூழிய சிறை தண்டனையும், சந்திரா ஐயர் ரகுபதி சர்மாவிற்கு 300 ஆண்டு கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தண்டனைகளையும் 30 ஆண்டுகளில் அனுபவிக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ளது. சந்திரா ஐயர் ரகுபதி சர்மாவின் மனைவியான வசந்தி ரகுபதி சர்மா இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி என் ரணவக்க இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று அறிவித்திருந்தார். நானும் எனது கணவரும் 15 வருஷமாக சிறையில இருந்து படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இருந்து வந்தோம். இன்னைக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. இப்பொழுது 16வது வருஷம் நடக்கிறது. எனது கணவருக்கு 300 வருஷம் அச்சு கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் வேதனை. எனக்கு விடுதலை ஆக்கினது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையாக உள்ளது. நாங்கள் இந்த வழக்கில் எந்த விதமான சம்பந்தப்படவும் இல்லை. 4 பவுன் நகை இருந்தது. நகையில சொன்னோம், எஸ்பி மாத்தியாட்ட சொன்னோம் இப்படி என்ற நகைகள் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னார், அது வெளிக்கடை சண்டையில் எல்லாம் எரிஞ்சு போச்சு, நகையெல்லாம் களவு போயிட்டுது, அது இனி ஒன்றும் செய்யலாதுன்னு சொன்னார். இங்கு மிக முக்கியமான விடயம் ஒன்றுள்ளது. குற்ற செயலுடன் தொடர்பு பட்டவர்கள் வழக்கில் இல்லை. எனவே நாம் விரைவில் மேன்முறையீடு செய்ய எதிர்பார்க்கின்றோம்.